செய்கிறது ஃபுல்லாக ப்ராடு, பேசுறது ஃபுல்லாக ப்ராடு. என் மனைவிக்கு நான் சீட்டு கேட்டேன், அதனால தரலை, அதான் கோவங்கிறார். தொடர்ச்சியாக சொல்கிறேன், என் மனைவிக்கு மட்டும் சீட்டு கேட்டேன்னு சொல்கிறார். அது நீ ஆனஸ்டான ஆளாக இருந்தால் நான் சொன்ன எல்லாமே சொல்லணும். நீங்கள் காட்டுறதுனா சொல்லுங்கள், நான் ஆதாரம் காட்டுறேன். நான் மாவட்ட செயலாளருங்க. நான் என் மாவட்டத்துக்கு எனக்கு தேவையானதை சொல்கிறேங்க. அதை அவர் எனக்கு புரிகிற மொழியில் சொல்லாமல் வெளில போடா நாயன்னு சொல்கிறாருங்க. என்ன நீ கொடுத்த வேட்பாளர் போடலைன்னா நீ வேலை பார்க்க மாட்டியா? வேலை பார்க்குறதுனா இரு, இல்லைன்னா வெளியேறி போய்கிட்டே இரு. எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. நீ உன் பேச்செல்லாம் கேட்டு நான் கட்சி நடத்த முடியுமா? டிஎம்கே காரணம் மட்டும் ஊப்பிங்கிற அதுங்கிற இதுங்கிற பிழைக்கிறேங்கிற, அப்போ நாங்களும் உன் காலத்தே கிடக்கணுமா? இப்போ நீங்கள் சீமான் அவர்கள்ட்ட வந்து கட்டமைச்சா தான் கட்சி வளரும், அப்போ தான் வாக்குகள் பெற முடியும்னு எப்போ பேசுகிறீங்களா? தனிப்பட்ட எல்லாம் எனக்கு தெரியும் போகும்பாரு. இதுவும் வந்து திராவிட கட்சி மாதிரியே இருக்குது. நாம் தமிழ் ஏங்க திராவிட கட்சி மாதிரிலாம் இல்லை, அதோட மோசமாக இருக்குது. இயக்கமாக இருக்க கூட தகுதி இல்லாதது கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. வேட்பாளர்கிட்ட பணம் வாங்க மாட்டேன், அப்புறம் யார்ட்ட வாங்க? ஏடிஎம்கே டிஎம்கே யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோக்க வைக்கணும். உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ், அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு, தோக்கடிக்கணும்னா ஒரு பேக்கேஜ், ஜெயிக்க வைக்கணும்னா ஒரு பேக்கேஜ். தோக்குறது உறுதி தலைவரை, சரியா? அதுக்கு காரணம் இப்போவே ரெடி பண்ணிட்டாங்க. சின்னத்தை தரல, சின்னம் எனக்கு முன்னாடி இருந்தால் நான் கயிறா திரிச்சிருப்பேன்னா. நான் 30 லட்சம் தம்பிகள்கிட்டையும் கேட்குறேன், சரி நான் வெளியில் போகிறேன், நான் வெளியில் பேசக்கூடாதுன்னா நான் போய் பெட்ஷீட் போட்டு தூங்கி போத்திக்கணுமா? நான் மக்கள் சேவை செய்யணும்னு தானே கட்சிக்கு வந்திருக்கேன், அரசியலுக்கு வந்திருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் வந்து 100% பண்ண முடியாது, மற்ற கட்சியில் போய் 50% பண்ணிட்டு போகிறேன். போத்திக்கிட்டு படுத்துறேன்மா நாங்கள் போய். இவர் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்ப கட்டத்தில் ஒரு போராட்டத்துக்கு ரயில் மறியலில் கலந்துக்கிறோம். அதில் ஒரு பையன் மேலே வழக்கு வருது, 2 பையன் மேலே வருது. அதில் 2வது பையனுக்கு பிசியில் வேலை கிடைக்குது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிசியாக வேலை கிடைக்குது. போலீஸ் வெரிஃபிகேஷன்ல அவன் மேலே ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம்னு சாத்துன ரூம்புக்குள்ள காலில் விழுந்து, அண்ணன் தயவு செய்து வந்து பேசுங்க, அந்த எஸ்பி கிட்ட பேசுங்க. அந்த அம்மா தகப்பே இல்லாம அந்த 2 பிள்ளைய வளர்த்துருக்காங்க. அந்த குடும்பம் சிரமப்படுது, காசுக்கு சிரமப்படுதுன்னு சொன்னேன், எவ்வளவோ பேசுனேன், வரல. அந்த பாவம் தான் நான் அல்லாடுறேன். அந்த பையனுக்கு செஞ்ச பாவம் தான். அந்த பையனை நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டி போன பாவம் தான் நான் அல்லாடுறேன். என் பிள்ளை நான் அல்லாடுறதுக்கு அதான் காரணம். நானே மண்டே பிச்சுக்கிறேன். கட்சி என்னோடது என்னோடது என்னோடது, நீயே வச்சுக்கோ. பவுன்சர்களை வச்சு எப்படி எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களை உங்ககிட்ட அண்டை விடாமல் நீ தள்ளி விட்றியோ, நீயே போய் தெருவா இறங்கி கட்டமைச்சுக்கோ, நீயே போய் தெருவா வார்டு பிரச்சனையை தீர்த்துக்கோ, நீயே போய் வார்டு ஓட்டு கேட்டுக்கோ. உன்னை அந்த சூழலுக்கு நான் 2026க்கு நான் தள்ளலைன்னா நான் சரியான ஆள் கிடையாது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சஞ்சீவிநாதன் அவர்கள். இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தின் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து சீமான் அவர்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் வந்து போல்டாக பேசுகிறீங்க. அதுவும் நீங்கள் பேசியும் கட்சியை விட்டு இன்னும் உங்களை நீக்கலை. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நாம் தமிழர் கட்சியில் தொடக்கத்தில் இணைந்தீர்கள்? எது உங்களை வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைய வைத்தது? நீங்கள் அதை முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம எலாபரேட்டாக மற்ற விஷயங்களை பேசுகிறோம். நீண்ட காலமாகவே வந்து பேராவூர்ணி அந்த பகுதியில் உள்ளார். இப்போ அந்த ஈழப்போர் டைங்களில் அந்த பகுதியில் வந்து டீ கடைகளிலே வந்து புலிகள் அமைப்புகளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளை காலத்திலேருந்தே அந்த மாதிரி பேசக்கூடிய, நம்ம அப்போதுலேருந்தே அந்த நியூஸு அந்த டீ கடைகளில் பேசுவாங்க. அதிலேருந்தே நமக்கு ஈழப்பற்று, ஈழத்தில் இருக்கிற உறவுகளோட போர், அது சம்மந்தமாகவே சின்ன பிள்ளைலேருந்து உள்ளது தான். அது ஒரு காலகட்டத்தில் சீமானனை வைரலாக பேசும்போது அவரோட பேச்சு நமக்கு பிடிச்சிருந்து, அதை விட நம்ம வந்து ரொம்ப மனிதாபிமானமான ஆள். ஈழத்தில் நடந்த மனித உரிமை மீறல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, சரி இங்கே நமக்கான அரசியல் அதிகாரங்கள் இல்லை, இது சீமானனை கட்டலாம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட நம்பிக்கையின் பேரில் வாங்க நம்ம கூட்டாக சேர்ந்து தமிழர்களுக்கான ஒரு தேசம் படைப்போம்னாரு. சரி படைப்போம்னு நம்பி சேர்ந்தோம். ஆனால் அவர் காலப்போக்கில் அதுக்கு சரிபட்டு வரமாட்டார். அதுக்கு அவர் சரிபட்டு வரமாட்டார். சரி, அது எப்போ உணர்ந்தீங்க நீங்கள் கட்சியில் வந்து? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷங்கள் ஆகுது. இந்த வருடங்களில் வந்து எப்போ உணர ஆரம்பிச்சிங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தவறான பாதையை நோக்கி போகுது, இந்த கட்சியை வந்து பெரிய அளவில் வளர்ப்பதற்கு சீமான் அவர்கள் வந்து தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு? கொரோனா காலகட்டத்திலேயே வந்து நாம் தமிழர் கட்சி மேலே இது வந்து முழுமை அடையாது, இது ஓடி அடையாது, இது நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி நான் இங்கே காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தேன். இங்கே செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக இருந்தேன். எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லாமலே நான் இங்கேருந்து புலம்பெயறேன், இது எனக்கு சரியாக வராது, நான் ஊருக்கு போயிடுறேன், சொந்த ஊரில் போயிட்டு நான் அமைதியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் இங்கே கிளம்புனேன்.
கிளம்பும்போது சரி அங்கேயும் பொறுப்பாளர்கள் பிரச்சனை இருக்குது, நீ வேணால் அங்கே பார்க்குறியான்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு. அங்கேயும் போய் மாவட்ட செயலாளராக 2 தொகுதி பார்க்கணும். அதில் மாவட்ட தலைவரை நீங்கள் ஒரு தொகுதியை பார்த்துக்கங்க, நான் ஒரு தொகுதியை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. சரி பார்ப்போம், எடுத்துப்போம், கட்டமைப்போம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறோம். இவர் மேலே எப்பவும் நம்பிக்கையாக செஞ்சுருவார், இவர் செய்கிற செயல்லாம் சரியாக தான் இருக்கும், என்னை நம்புங்க, நான் ஒரு வீகம் வச்சுருப்பேன் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாரு. ஒரு வீகம் இருக்குது. ஆனால் அது கடைசி வரைக்கும் வந்து அவர் அந்த வீகத்தையெல்லாம் அவர் பயன்படுத்தலை. ஒன்லி பணம். அந்த பணத்தை அவர் எப்படி கையாளுறது, அந்த பணம்னா எங்கே வரும், எங்கேருந்து வரும், யார் கொடுப்பாங்க பணம்? அவர் ஈழ பிரச்சனைகளை பற்றி பேசுவார், ஈழ பிரச்சனையை பற்றி பேசுவார், வெளிநாட்டு பிரச்சனையை பற்றி பேசுவார், மகரந்த சேர்க்கையை பற்றி பேசுவார், மொழி, இனம், இயற்கை அப்படின்னு பேசுவார். இதெல்லாம் பார்க்கும்போது அது சார்ந்த நபர்கள் சரி இவர் பேசுகிறது சரியாக இருக்குது. திராவிட கட்சிகள் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல், கஞ்சா கடத்தல், சாராய கடத்தல், லஞ்சம், ஊழல், சொத்து குவிப்பு வழக்கு இப்படி இருக்கிறதுக்கு மத்தியில் காடு, மலை, மண் வளம் அப்படி ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு தேவையானதை, மக்களுக்கு தேவையானதை, நேசிக்கக்கூடியதை, நல்லவர்கள் நேசிக்கக்கூடியதை பேசினார். அப்படி பேசும்போது சரி இது நல்லா இருக்குது, அப்போ இவரை ஊக்கப்படுத்துவோம், இவர் வந்து கட்டமைச்சிருவார் அப்படின்னு நம்பி எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க. நானே நிறையா பண்ணியிருக்கோம், நிறையா சொந்த காசுகளை போட்டு ஆர்வமாக பண்ணியிருக்கோம். கட்சியிலேருந்து நிதி தர மாட்டாங்க, கட்சியிலேருந்து ₹1 கூட கீழே தரமாட்டாங்க, ₹1 கூட தரமாட்டாங்க, ₹1 கூட தரமாட்டாங்க. இதை நான் பல முறை சொல்கிறேன், இதுவரையும் ₹1 கூட கீழே இருக்கிற யாருக்கும் கொடுத்ததில்லை. தமிழ்நாட்டிலே வந்து 3வது பெரிய கட்சி நாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழில் அது பெரிய பம்மாத்து வேலை. அதெல்லாம் 3வது பெரிய கட்சினா 2வது கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு? முதல் கட்சி 1,10,000 ஓட்டு, 2வது கட்சி 1,00,000 ஓட்டு, 3வது கட்சி வந்து நீங்கள் 80,000 90,000 வாங்கினா 3வது கட்சின்னு சொல்லலாம். நீங்கள் 8,000 9,000 13,000 16,000 26,000 வாங்கினவன 3வது கட்சிங்கிறேன் இல்லை. நடுவில் யாரும் அப்பா நான் 2வது ப்ரைஸு என்ன 2வது ப்ரைஸ் ஓடுனது 2 பேர். இவன் என்னைக்கு நான் 26,800 ஓட்டு செங்கல்பட்டில், நான் என்னைக்கு 90,000 இருக்கிறத பிடிக்கணும். கட்டமைப்பு எங்கே? கட்டமைப்பு நான் எப்படி பண்ண முடியும்? சாதாரண நபர் நான் எப்படி கட்டமைப்பு பண்ண முடியும்? எனக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருக்குது? எனக்கிட்ட என்ன வலிமை இருக்குது? நான் இந்த விஓ, தாசில்தார், ஆர்ஐ, கலெக்டர், பிடிஓ இவங்கள்ட்டேருந்து நான் என்ன சாமானிய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும்? நான் ரவுடி பயலா போய் சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு நிற்கியா? என் மேலே ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய வெளிச்சம் பட்டால் தான் நான் வளர முடியும். இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குது, மண்ணின் மைந்தர்களை நிப்பாட்டுங்கிறது தான் இப்போ எனக்கும் அவருக்குமான பிரச்சனை. செய்கிறது ஃபுல்லாக ப்ராடு, பேசுகிறது ஃபுல்லாக ப்ராடு. என் மனைவிக்கு நான் சீட்டு கேட்டேன், அதனால தரலை, அதான் கோவங்கிறாரு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா, ஒரு மாவட்ட செயலாளரா என்ன வேலை? அந்த மாவட்டத்தில் இருக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் நியமிக்கிறதா ஒரு வேலையா இல்லையா? அவர் வேட்பாளர் கேட்குறாரு, கேட்கும் போது என் மனைவிக்கு கொடுக்குறேன், அது சரியா இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்து இன்னொருத்தர் மனைவிக்கு கொடுக்குறேன், அது சரியா இல்லைங்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொருத்தர் மனைவிக்கு கொடுக்குறேன், 3 பேருக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த 3 பேரையும் சரியா இல்லைன்னு சொல்லிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு பொண்ணை நிறுத்துறீங்க. அந்த பொண்ணு இந்த தேர்தலுக்கு பின்னாடி இந்த தேர்தலில் வர்ற வழக்குகளை எல்லாம் சந்திக்குமா? இந்த தேர்தலுக்கு பின்னாடி நான் தெருவாக கட்டமைக்க வேண்டிய வேலையை பார்க்குமா? தெருவாக அந்த பொண்ணு மேலே படுற வெளிச்சம். மற்ற கட்சிகள் பணம் கொடுத்து வேலை பார்க்குது, நாம் தமிழர் கட்சி பணம் போட்டு வேலை பார்க்குறான். எப்படினாலும் காசாக கன்வெர்ட் பண்ணாக்க, பணமாக கன்வெர்ட் பண்ணாக்க எவ்வளோ காசு அந்த பொண்ணு மேலே போடுறோம். அந்த வெளிச்சம் சிவகங்கை தொகுதியை வளர்க்குறதுக்கு எந்த இடத்துல பயன்படும்? நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொரு பூத்துக்கும் 60 பேர் 70 பேர் ஓட்டு போடுறான். ஆனால் ஏன் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஏடிஎம்கே டிஎம்கே கிட்ட போய் நிற்கிறான். இங்கே ஒரு தலைவர்களை அடையாளம் காட்ட முடியாது, அடையாளம் காட்டுறது அவருக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அடையாளம் காட்டினா நாளைக்கு வெளியில் போயிடுவானோன்னு. என்னைக்கு விஜயகாந்த் கட்சியிலேருந்து 5 எம்எல்ஏ போய் வேறு இடத்துல சேர்ந்தாலும் அதில் இருந்து அவருக்கு பயம். ஒன்லி வசூல் தான், வசூலித்து வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துருவோம். கட்சி போகிற வரையும் போகட்டுங்கிறதான். கட்சியை வளர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், போகணும்னு அவர் நினைக்கிறாரு. தொடர்ச்சியாக சொல்கிறார், என் மனைவிக்கு மட்டும் சீட்டு கேட்டேன்னு சொல்கிறார். அது நீ ஆனஸ்டான ஆளாக இருந்தால் நான் சொன்ன எல்லாமே சொல்லணும். நீங்கள் காட்டுறதுனா சொல்லுங்கள், நான் ஆதாரம் காட்டுறேன். யாருக்கு நான் கேட்டேன், அவர் என்ன சொன்னார் நான் காட்டுறேன். சரிங்க சார், நீங்கள் பேசும்போது சொல்லிங்க கட்சியை வந்து கட்டமைத்தால் தான் வந்து 90,000 1 லட்சம் வாக்குகள் பெற முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சீமான் அவர்கள் அந்த கட்சியோட தலைவர், அவர் தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட முதல்வர் வேட்பாளர்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது அவர் அதை செஞ்சு தானே இருக்கணும், அவர் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எதை வீட்டு சொல்கிறீங்க நீங்கள்? 13 வருஷம் அவர் கூட பயணிச்சிருக்கேன், 2 தேர்தல் சந்திச்சிருக்கிறேன், அதை வச்சு சொல்கிறேன். இதில் வேறு என்ன உங்களுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்கிறதுக்கு? ஒரு மாவட்ட செயலாளராக, காஞ்சிபுரம் மண்டல செயலாளராக, செங்கல்பட்டு, உத்திரமேரூர், செய்யூர், திருப்போரூர் கிடையாது, செங்கல்பட்டு, உத்திரமேரூர், மதுராந்தகம், செய்யூர் 4 தொகுதி நான் பார்த்துருக்குறேன். 10 வருஷம் பார்த்துருக்குறேன்.
உன்னால் என்ன செய்ய முடியும்? சின்ன சின்ன பயல்களை விட்டு தப்பு தப்பாக போட முடியும். வேற என்ன போட முடியும்? உன்னால் கட்டமைக்க முடியுமா? வார்டு வாரியா நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரு அரசியல் கட்டமைப்பு, அரசியல் எடுத்துக்கட்டுன்னு வந்துட்டல. மேடையில் மட்டுமே மலை, மண்வளம், மனித வளம், உயிர் வளம், அது இதுன்னு பேசிக்கிட்டே போனால் போதுமா? இன்னொரு பக்கம் இன்னொரு அரசியல் இல்லையா? அன்றாட தேவைக்கான அரசியல் இல்லையா? தண்ணி வரல, ரோடு சரியில்லை, அதெல்லாம் பேச மாட்டாரு சீமான். அதெல்லாம் பேசினா காசு வராது. அதுலேருந்து எங்கேருந்து வரப்போகுது காசு? இதுதான் இயற்கை ஆர்வலர்கள் கொடுப்பான், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க கொடுப்பான். அவனுக்கு த்ரோட் தானே சின்ன இன்டெப்தா. பிஜேபியில் இருக்கிறவன் போய் பேங்க்ல அப்ரோச் பண்ணால் கல்வி கடன் கிடைக்குது. ஏடிஎம்ல இருக்கிறவன் புள்ள போய் அப்ரோச் பண்ணால் கிடைக்குது. நாம் தமிழர் கட்சியோட புள்ள போய் கேட்டால் கிடைக்க மாட்டேது. போய் சண்டை போட வேண்டியது இருக்கு. பேங்க்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? சிறைக்கு போன ஆளை வெளியில் எடுத்துருவியா நீ? உன்னால எத்தனை குடும்பம் கெட்டு போச்சு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி வளர்க்குறதுக்கு ஒரு பையன், நல்லா அதுக்கு தெளிவாக கட்டுக்கங்க, நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்ப கட்டத்தில் ஒரு போராட்டத்துக்கு ரயில் மறியலில் கலந்துக்கிறான். கூட்டம் கம்மியாக இருக்குது, சரி எல்லாரும் சேர்ந்து நின்று மறிப்போம்னு ரயிலை மறித்து கலந்துக்கிறான். அதில் ஒரு வழக்கு பதிவாகுது. அவங்க அம்மா தகப்பன் இல்லாமல் 2 பிள்ளைய வளர்க்குறாங்க. அதில் சின்ன பையனை சிரமப்பட்டு வளர்க்குறாங்க. தகப்பன் இல்லாமல் 2 பையனை வளர்க்குறாங்க. அதில் ஒரு பையன் மேலே வழக்கு வருது. 2 பையன் மேலே வருது. அதில் 2வது பையனுக்கு பிசியில் வேலை கிடைக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிசியாக வேலை கிடைக்குது. போலீஸ் வெரிஃபிகேஷனில் அவன் மேலே ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம்னு இருக்குது. சாத்தின ரூம்புக்குள்ள காலில் விழுந்து, அண்ணன் தயவு செய்து வந்து பேசுங்க, அந்த எஸ்பி கிட்ட பேசுங்க. ஏடிஎம்கேல இருக்கிறவன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறான், டிஎம்கேல இருக்கிறவன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறான். அந்த அம்மா தகப்பன் இல்லாமல் அந்த 2 பிள்ளைய வளர்த்துருக்காங்க. அந்த குடும்பம் சிரமப்படுது, காசுக்கு சிரமப்படுதுன்னு சொன்னேன். எவ்வளோ பேசினேன், வரல. அப்புறம் அன்பு தென்னரசன் கேட்டேன், சரி வாதம்பினார். அவர் அங்கே மதிக்கவே இல்லை, விரட்டி விட்டான். இன்னைக்கு அந்த பையன் சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கான். இல்லைன்னா அந்த பையனோட டேலண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பிசி ஆகிருப்பான், அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ தேர்வு மேலே போயிருப்பான். ஓயாமல் பிசிக்கல் டெஸ்ட் தேவையில்லை. இன்னைக்கு அவனால் பிசிக்கல் டெஸ்ட் பண்ண முடியுமா? சாதாரண போராட்டத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை, வழக்கு பதியப்பட்டிருக்கு, கல்யாண மண்டபத்தில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது மாதிரி எத்தனை பேர் மேலே வழக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவன் வழக்கு அவனே பார்த்துக்க முடியலைன்னா அவன் எப்படி இந்த நாட்டை பார்ப்பான் அப்படின்ட்டு நீ பாட்டுக்கு பொதுப்படையாக அடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பியா நீ? அந்த பாவம் தான் நான் அல்லாடுறேன். அந்த பையனுக்கு செஞ்ச பாவம் தான். அந்த பையனை நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டி போன பாவம் தான் நான் அல்லாடுறேன். என் பிள்ளை நான் அல்லாடுறதுக்கு அதான் காரணம். நானே மண்டே பிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சீமான் அவர்கள்ட்ட வந்து பேசுங்களா, இந்த மாதிரி கட்சியை வந்து கட்டமைக்கணும், கட்டமைச்சா தான் கட்சி வளரும், அப்போ தான் வாக்குகள் பெற முடியும்னு எப்போ பேசுறீங்களா? தனிப்பட்ட எல்லாம் எனக்கு தெரியும் போகும்பாரு. அப்படி தான் சொல்லுவார். அப்படி தான் சத்தியமாக சொல்லுவார். சரி, அப்படியே பண்ணால் கட்டமைக்காததுக்கு காரணம் என்ன? ஒரு இல்லை, இப்போ நீங்களே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா நம்ம கட்சி வளரணும், நிறைய வாக்குகள் பெறணும், கட்சி வந்து அதிமுக திமுகவுக்கு இணையாக இருக்கணும், அந்த கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லி தான் எல்லா கட்சி தலைவர்களும் ஆசைப்படுவாங்க. அப்படி அவர் ஆசைப்படாததுக்கு, கட்டமைக்காததுக்கு காரணம் என்ன? சோம்பேறித்தனம், சொகுசான வாழ்க்கைக்கு மாறியாச்சு. சரியா? அந்தந்த பகுதியில் நம்ம பேசி விட்டா கட் பண்ணி துண்டா போட்டு விட்டா கட்சி வளர்ந்துரும்னு அவர் சொல்கிறாரு. சோம்பேறித்தனம் என்ன, அதுக்கப்புறம் நேரமின்மை, அதுக்கப்புறம் அதிகார குவிப்பு, ஒரே இடத்துல குவிப்பு, அடுத்த நபர்களை நம்புறது இல்லை. சரியா? கடைசியாக இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா சரி இருக்கிறத வச்சு வண்டியை நகர்த்திக்கிட்டே போயிடுவோம், எவ்வளோ குமிக்க முடியுமோ குமிச்சிட்டு போயிடுவோங்கிறதான் மேட்ரு. வேற என்ன மேட்ரு? இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. எப்படி நீ அப்போ நீ எதுக்கு அங்கே மாட்டுச்சா? நீ கட்டமைக்கலாமேன்னா யாரை எதிர்த்து கட்டமைக்கிறது? 2000 கோடி 3000 கோடி வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே வலுவாக இருப்பான். ஒரு புகழ் வெளிச்சமே படாதவன் அவன் கூட போய் சண்டை போட்டு கட்டி இழுத்து பயலையில் காவந்து பண்ண முடியுமா? என்னால் அந்த பையனை காவந்து பண்ண முடியலையே, சகாதேவங்கிற பையனுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்க முடியலையே என்னால். எவ்வளோ ஆதங்கப்பட்டேன். சரி, கட்சிக்காக வந்து சொந்த பணத்தை போட்டேன்னு சொல்கிறீங்க. எல்லாரும் போட்டாங்க, நான் போட்டு என் பணம் போயிட்டு போதுங்க, அதை பற்றி பேச்சு கிடையாது. அதை நான் அது நீங்கள் வந்து என்னோட ஆதங்கத்தை நீங்கள் சும்மா பணத்தை பற்றி பேச்சு கிடையாது. நான் ஏழ்மையாக கூட வாழ கற்றுக்குவேன். என் பணத்தை பற்றி பிரச்சனை கிடையாது. என் வாழ்க்கை 13 வருஷம் போச்சா இல்லையா? நான் என்ன பிச்சை எடுத்தா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன்? இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு சீட்டு கம்பெனியில் போய் சீட்டு கட்டுறோம், சீட்டு கட்டி அவன் ஏமாத்துவான்னு தெரிஞ்சு நம்ம ஏமாத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் அவ்வளோ மட்டமாலாம் நீங்கள் எங்களை பேசக்கூடாது. நாங்கள் வந்து இனம் மொழி அது இதுன்னு பேசி நாட்டுக்கு நல்லது செய்வோம்னு நினச்சோம். இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்களா இனம் மொழின்னா? வேறு யாரும் பேசுறது இல்லையா? தெரியல. அவர் பேசுனது மக்கள் நடையில் இருந்தது, மக்களுடைய புரிகிற மொழியில் இருந்திருக்கலாம். யார் வேணாலும் அண்ணன் குளத்தூர் மணி பேசியிருக்கலாம், அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்கலாம், அண்ணன் வைகோ பேசியிருக்கலாம், திருமுருகன் காந்தி பேசியிருக்கலாம், வன்னியரசு பேசியிருக்கலாம். இவர் பேசுனது கொஞ்சம் எங்களெல்லாம் ஏமாத்துகிற லெவலுக்கு இருந்திருக்கு. அவ்வளோதான். மக்கள் நடையில் மக்கள் மொழியில் சாத்தியம் இல்லாததை பேசி
அதை கட்டுவேன், இதை கட்டுவேன், உள்துறை அடித்து உடச்சிருவேன், சிஎஸ்டி தரமாட்டேன், இந்த மாதிரி எதையாவது ஏடா கூட அள்ளி விட்டு அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு எல்லாம் ரத்தம், இன்றைக்கி தான் 43, அன்றைக்கி 30 தானே. ஏன் அப்போ தெரியலையா உங்களுக்கு இவர் சொல்கிறதெல்லாம் போய் ஃப்ராடு தானே இப்போ சொல்கிறீங்க? அப்போ தெரியலையா உங்களுக்கு? இப்போ தானே சொன்னேன், தெரியலன்னு தானே சொன்னேன். இன்றைக்கி 43, அன்றைக்கி 30 உங்கள்கிட்ட தானே சொன்னேன். இல்லை கட்சியில் இப்போ நீங்கள் வந்து இந்த மனநிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு 40+ ஆகுது. இப்போ கட்சியில் இருக்கவங்களும் அதே மனநிலையில் தான் இருக்காங்களா? 40+ தாண்டினவங்க தர்மத்திற்கு கட்டுப்பட்டு சொல்லாமல் இருக்கேன். நேற்று நைட்லாம் தயவுசெய்து இதை பற்றி பேசுகிற, அதை பற்றி பேசுகிற, இதை பற்றி பேசுகிறேன்னு எத்தனையோ பேர். தயவுசெய்து நீ போகிற நாங்களாவது மரியாதையாக இருக்கிறோம், எதையாவது முடிஞ்ச வரையும் சொல்லி விட்டுட்டு போ. இப்போ கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்னா தலைவர் 40 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சுற்றணும். எத்தனை கல்யாணம் வரும் தெரியுமா? எத்தனை ஃபங்க்ஷன், எத்தனை போட்டி, எத்தனை இதுக்கெல்லாம் போய் நிற்கணும். அப்போ தான் அந்த தம்பிங்க ஊக்கமாக இருப்பாங்க, அவங்களால அந்த காரியத்தை செய்ய முடியும். அதுவும் நம்ம போகிறது கட்சிக்கு ஏற்ற மாதிரி 2 வீலரில் போனால் அவன் எவ்வளோ சங்கடப்படுவான் தெரியுமா? வாடகைக்காவது கார் எடுத்து போனால் தான் அவன் பெருமை. அதான் இது அப்படி தான் திராவிட கட்சியில் வளர்த்து வச்சுருக்கு. இப்போவே 13 வருஷம் ஆச்சு, பிசுபிசுத்து போச்சு. இன்னமும் சரி இவங்களை இதுக்கேற்ற மாதிரி மாற்றி லேட்டாக போகணும்னா இன்னும் ரொம்ப பிசுபிசுன்னு போயிடும். அப்போ வேகமாக கட்டமைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி போகணும். அப்போ போகணும்னா என்ன செய்யணும்? நீ என்னோட பகுதியில் டொனேஷன் வாங்குகிற, நிதி வாங்குகிற, துளி திட்டம் வாங்குகிற, வெளிநாட்டிலேருந்து திரள் நிதி வாங்குகிற, செந்தமிழர் பாசறை வச்சுருக்க, செங்காந்தல் பாசறை வச்சுருக்க, எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கிற. நாங்கள் இங்கே பரதேசம் போன எங்களுக்கு என்ன அதிகாரம், என்ன புரியலை. அதுவும் ஒரு திருட்டு கும்பல் தலைவர், அதை பற்றி பேசி புண்ணியம் இல்லை. இந்த பாருங்க போட்டுக்கிட்டு இருக்கான், சம்மந்தமே இல்லாத 2 படத்தை போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கான். ஒருத்தன் போட்டிருக்கிறான், சஞ்சீவ்நாதன் கடன்களை எல்லாம் நான் ஆராய்ந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். நீ என்ன மாதிரி 6000 சொல்லு, நானே தரேன், யார் கொடுக்கணும் வேணால் கொடுத்துரு. எதுக்கு கஷ்டப்படுறான்? நம்மளே சொல்லிடுவோம் யார் கொடுக்கணும்னா அவனே கொடுத்துடட்டும். சரி, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கட்சியில் வந்து நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் சீமானை தவிர்த்து மற்றவர்கள் யாராவது கொஞ்சம் வளர்ந்தாலும் சீமான் அவர்களுக்கு பிடிக்காது, கட்சியை விட்டு தூக்கிடுவார். எனக்கு தெரிஞ்ச வந்து நிறைய பேர் கட்சியிலேருந்து அப்படி நீக்கியிருக்காங்க. ராஜீவ்காந்தியாக இருக்கும், கல்யாண சுந்தரமாகட்டும், இவங்களாம் போயிருக்காங்க. அவருக்கு ஏன் வந்து அந்த பயம், பதட்டம், ஏன் வந்து மற்றவர்களை வந்து வளரக்கூடாது அப்படின்னுங்கிறார்? ஏன்னா அவருக்கு பிறகும் கட்சி இருக்கணும், அதுக்கு இப்போ இருக்கிற தலைவர்களை வளர்க்கணும், இப்போ இருக்கிற இளம் தலைமுறைகளை வளர்க்கணும். ஏன் அப்படி வளர்க்காமல் இருக்காரு? சொல்லுவாங்க, கோபம் வந்து பயத்தின் வெளிப்பாடு. கோபமாக கத்துறது பண்ணுறது இருக்குது. வீட்டில் அந்த பொண்டாட்டி அடக்க முடியாமல் பாத்திரத்தை போட்டு உடப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம், பழமொழி சொல்லுவாங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பயத்தின் வெளிப்பாடு கோபம். அவர் ரொம்ப பயப்படுறாரு. கட்சி இந்த தேமுதிமுகலேருந்து ஒரு 5 எம்எல்ஏ போய் சேர்ந்தா பாருங்க, அதிலே பயந்துட்டார். நம்ம எப்படினாலும் 117 எம்எல்ஏயோட போனால் போவோம், ஆர்டர் போட்டால் டிஜிபி தூக்குற அளவுக்கு இருந்தால் போவோம், இல்லைன்னா போக வேண்டாம், கட்சி இப்படியே நகர்த்திடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். சரிங்க சார். இப்போது நான் தம்பிங்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி என்ன வேணும்னாலும் எழுதுங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமான் நல்லவர் இருக்கட்டும், வெளியில் போன சௌ சுந்தரமூர்த்தி, அதியமான், ஆவல் கணேசன், ஐயநாதன், மாறன், முத்துக்குமார், கார்வண்ணன், ராஜீவ்காந்தி, அறிவுச்செல்வம், கல்யாண சுந்தரம், சஞ்சீவிநாதன், இவங்க வெற்றி குமரன், புகழேந்தி மாறன், இவங்கெல்லாம் ஏன் வெளியில் போகிறாங்க? இவங்க எல்லாருமே பிராடா, இல்லை வெளியில் போனதோடு இவங்களுக்கு பெரிய எம்பி எம்எல்ஏ ஆகிட்டாங்களா, காரு பார்ச்சுனர்னு சுற்றிக்கிட்டு திட்டுறாங்களா? ஏன் இவங்க வெளியில் போனாங்க? ஒரு சீமான் இவ்வளோ பேரை வெளில அனுப்பிச்சிருக்காரு, இவ்வளோ பேரும் எந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க? யாரெல்லாம் சீமானண்ணன் பக்கத்தில் போய் நிர்வாகிக்கிற இடத்துக்கு போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக போயிடாடா, இது ஒரு டம்மி பேசுகிறாங்களே இருந்து என்னத்துக்கலாம் அப்படின்னு போயிடும். அவ்வளவுதான். தூரமாக 4வது கட்டம், 5வது கட்டம், 6வது கட்டத்தில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து தொண்டராக இருந்தால் எனக்கு இப்போ இந்த பிரச்சனையே இல்லை. ஒரு மாவட்ட செயலாளருடைய வேலை என்ன எனக்கு தெரியல. நீ எல்லாருமே அக்கல்ல வச்சுக்கிற மாவட்ட செயலாளரை வச்சுக்கலாம்னு பார்க்குறியா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாருமே உனக்கு கூச்சா தூக்குறோம், அதுக்கு தான் ஏடிஎம்கே டிஎம்கே போயிருப்போமே. ஒரு இண்டிவிஜுவலாக நாங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா? நான் வந்து நீ பொதுக்குழு செயலாளர், கட்சி தலைமை, அந்த கட்சி தலைமை நிர்வகிக்கிற 7 பேர், அதை கூட நாங்கள் கேட்கல. எங்கள் மாவட்டம் எங்கள் தொகுதியை தானே கேட்குறோம். அதில் என்ன உனக்கு பிரச்சனை? நான் தம்பிகளை திரும்பவும் கேட்குறேன், நீங்கள் நிறைய அறிவாளிகள், நிறைய படித்தவங்க, வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்கள் அண்ணன்ட்ட கேளுங்களேன் ஒரு வார்த்தை. அண்ணா, நம்ம மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் யார், செயற்குழு உறுப்பினர் யார்,
அந்த பட்டியலை வெளியிடுங்கண்ணே. எல்லா பயிலும் கேட்குறாங்களே, அதை வெளியிடுங்கன்னு சொல்லுங்கண்ணே. பொது வெளியில் வெளியிடட்டும். நானும் தான் பார்த்துக்கிறேண்ணே. நானும் வாயை வச்சுக்கிட்டு 13 வருஷங்கிறேன். அதான் நான் தாஜ்மஹாலை பார்க்கணும் நான் கேட்குறேன். நான் இருந்த கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் யார், செயற்குழு உறுப்பினர்கள் யார், அதை தான் நான் பார்த்துட்றேனே. அந்த எலெக்ஷன் எங்கே நடந்துச்சு? இல்லை எங்கட கையெழுத்து வாங்குனீங்க? எல்லா மேடையிலையும் பேச்சாளர் தான் பேசுவான். வளரணும் கட்சி. நீ எதுக்கு எடுத்தாலும் நீ திராவிட கட்சிக்குன்னு மாற்றுன்னு கூட்டி வர, அப்புறம் திராவிட கட்சியவே ஒப்பிடுற. பொதுக்குழு உறுப்பினர் இதை போய் நீ ஸ்டாலின்கிட்ட கேட்டுருவியா? செயற்குழு இதை போய் நீ ஸ்டாலின்கிட்ட கேட்டுருவியா? மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும், இதுதான் இவரோட இது. மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும்னா முதலமைச்சர் மட்டும் ஆளணுமா, இல்லை அடுத்து வர எல்லாமே மண்ணின் மைந்தர்கள் ஆளணுமா? அப்போ உன்னை விட தேர்தல் கமிஷன் நல்லா தானே வச்சிருக்கான். அந்த வார்டில் உறுப்பினராக இருந்தால் தான் வார்டில் நிற்க முடியும்னு. அது அவன் மண்ணின் மைந்தர் தானே மண்ணை ஆள்றான். நீ என்ன போற புதுசாக சொல்ற? 40 வேட்பாளர் தேர்தலுக்கு பின்னாடி களத்தில் 15 வேட்பாளர் கூட நிற்க மாட்டாங்க. அந்த 40 வேட்பாளருக்கு வேலை பார்க்குற பசங்க அத்தனை பேரும் நடுத்தெருவில் தான் நிற்கணும். வழக்கு வாங்கினாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் பூ வாங்கி கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு பெட்ரோல் போட்டு சுற்றிக்கிட்டு தெரியுறான். இவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஓட்டு என்ற அன்னைக்கு அங்கே இருக்க மாட்டாங்க. தோக்குறது உறுதி தலைவரை, சரியா? அதுக்கு காரணம் இப்போவே ரெடி பண்ணிட்டாங்க. சின்னத்தை தரல, சரியா? ஓடிவில சிப்பு வச்சாச்சு. இப்போ சின்னம் இருந்தால் வெற்றி பெற்றுருவாங்களா நாம் தமிழ்ல? தோக்குறது உறுதி, அதுக்கு காரணம் தான் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் தோக்குறது உறுதினா சின்னம் கொடுத்தா வெற்றி பெற்றுவாங்க. இல்லைன்னா கட்டமைப்பே இல்லைங்க, கட்டமைப்பே இல்லை. என் தங்கச்சி காளியம்மாவுக்கு இருக்கிற அலைக்கும் அது மேலே இருக்கிற அதோட கிரேசியாக அது என்ன அதோட மேலே இருக்கிற கவனத்துக்கும் அது தாராளமாக வெல்லும், ஈஸியாக மக்கள் மொழியில் கொண்டு சேர்க்கும். ஆனால் தெருவாக கட்டமைப்பு இல்லையே. அதுக்கு இவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பாரா? ஆமான்னு. சின்னத்தை மிஸ் பண்ணது இவர். அதாவது எப்படி மிஸ் பண்ணாங்க சின்னத்தை? அவர் அரசியல்னா எதிரி இருக்க தான் செய்வான். எனக்கிட்ட எதையோ அவனை பறிக்க தான் பார்ப்பான். அப்புறம் நீ அவனோட 2000 கோடி 4000 கோடி பிச்சு தலையிடும் போது பறிக்க மாட்டானா? எதிரி இருக்கா, சரி, உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ நீ அந்த சின்னத்தை சரியான நேரத்தில் அப்ரோச் பண்ணியிருக்கணும்ல. 2021 மே மாதம் நம்ம 6.57% வாக்கு வாங்கும் போதே அந்த சின்னம் போராடினா தான் கிடைக்கும்னு உனக்கு தெரியாதா? கமலஹாசன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம சின்னத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டான்னு. இதில் அவன் முடிங்கிட்டான். சின்னம் எனக்கு முன்னாடி இருந்தால் நான் பிடிங்கி கயிறா திரிச்சிருப்பேன்னா? அதெல்லாம் சும்மா என்னத்தையாவது பேசி விடுறது, பயலில் தூண்டி விடுறது, நடராத்திரியில் ஃபோன் பண்ண சொல்கிறது, ஊழ வேலை. நான் 30 லட்சம் தம்பிகள்கிட்டையும் கேட்குறேன். சரி, நான் வெளியில் போகிறேன், நான் வெளியில் பேசக்கூடாதுன்னா நான் போய் பெட்ஷீட் போட்டு தூங்கி போத்திக்கணுமா? நான் மக்கள் சேவை செய்யணும்னு தானே கட்சிக்கு வந்திருக்கேன், அரசியலுக்கு வந்திருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் 100% பண்ண முடியாது, மற்ற கட்சியில் போய் 50% பண்ணிட்டு போகிறேன். போத்திக்கிட்டு படுத்துறேன்மா நாங்கள் போய். இவர் இல்லைன்னா இப்போ நாம் தமிழ் திமுகவுக்கு போயிட்டாரு, பிஜேபிக்கு போயிட்டாரு, ஏடிஎம்கேக்கு போயிட்டாரு. போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் தரத்தி விடுறல. இருந்தா போராடிக்கிட்டே இருக்கணும். போராடிக்கிட்டே தான் இருந்தேன் நான். அவர் கேட்டது கேட்காது, சாத்தியம் உள்ளது சாத்தியம் இல்லாத எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு தான் இருந்தேன். வெளியில் போட நாயனதுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்க முடியும்? இருந்தாரு, இல்லைன்னா போனார். நான் இருக்கிறதா இல்லை நான் முடிவு எடுக்கல, வச்சுக்கிறதா இல்லை நீ முடிவு எடுன்னு பேசி அனுப்பிச்சுட்டேன். அவ்வளோதான். அப்புறம் என்ன? கடைசியாக உங்களுக்கும் சீமானுக்கும் அந்த கான்வர்சேஷன் என்ன பேசுனீங்க? அவர் என்ன சொன்னார்? தலைவரை, நம்ம 3 வேட்பாளர் அடுத்தடுத்து கொடுத்தோம், சரியா? அதில் 3வது வேட்பாளரை கொஞ்சம் இப்போ 3வது வேட்பாளர் நாங்கள் ஒரு 4 பேர் போய் அந்த தங்கச்சியை பார்த்தோம். அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆனஸ்டான ஆளுங்க தான். ஏன் பொய்யெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியலை, சரியா? அம்மா அவர் மனைவிக்கு கேட்கல, இன்னொரு பொண்ணுக்கு தான் கேட்டாருன்னு சொல்கிறதுல அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்க இழி பிறவியாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, பொய் பேசுகிறது, சரியா? வேற ஒரு பொண்ணுக்கு தான் கேட்டோம். அந்த பொண்ணுக்கு கேட்டுட்டு சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்தோன்னே திடீர்னு வேற ஒரு ஆளை சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ சரின்னு அவரை போய் நாங்கள் இதில் பார்க்குறோம். இதில் அவரோட அலுவலகத்தில் போய் பார்க்குறோம். அண்ணா இந்த மாதிரி இல்லை, இந்த தங்கச்சியை வச்சு வேலை பாருங்கள், நல்லா பரப்புரை பண்ணோம்னாரு. அப்போ நான் சொல்லுவேன், அண்ணே நாங்கள் கூட ஒரு பொண்ணு கொடுத்தோமே, இல்லை அதை நான் பார்த்துட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னாரு. சரின்னு போனேன். வண்டியில் போகையில் அந்த வண்டியில் வந்தவங்களாம் ரொம்ப நொந்து போனாங்க. சரி, மாவட்ட செயலாளராக நம்ம இவங்களெல்லாம் நிர்வகிக்கிறாளா அண்ணனை இன்னொரு முறை அப்ரோச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு. அண்ணா இந்த மாதிரி நான் கொடுத்த பொண்ணு மண்ணின் மைந்தர்,
இந்த சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பணத்தட்டுப்பாடு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நாங்கள் வசூலிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், அவங்க சொந்தக்காரவங்களே தர்றேன்னு சொல்கிறாங்க, நம்ம எல்லா தொகுதிக்கும் நல்லா வேலை பார்க்கலாம், தயவு கூர்ந்து மறு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு அனுப்புகிறேன். அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? கோச்சிக்காதப்பா, இந்த முறை பண்ணுங்கள், இல்லைப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, பண்ணுங்கப்பா அப்படி சொல்லணும். எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னார் அவர்? எதுவுமே சொல்லலை. எப்போவுமே இப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு கட்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சென்னையிலேருந்து ஒருத்தர் மேற்பார்வையாளர்னு சொல்லி கட்சிக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத வழிப்போக்கர், சீமானனோடு பாலிக சிநேகிதரான், அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது இல்லை? நீங்கள்? நான் பார்த்தது கிடையாது. நான் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிரைவராக இருந்தேன். சரியா? ஆள்கள் சாப்பிடுவேன். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவரோட பேச்சு எல்லாம் கேட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, என்னையே திருத்திக்கிட்டேன். அதெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேன். வந்தவன் என்னால் சில பேரோட போய் கமிட் ஆக முடியாது. சரியா? குடிக்கிறவனோட உட்கார முடியாது, குடிக்கிறவனோட சகசமாக பழக முடியாது. இந்த மாதிரிலாம் எனக்குன்னு சில சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே நல்லவனாக இருக்கிறதும் வாழ்கிறது கஷ்டம். ஆமாம். சரியா? அப்போ பொது இடங்களில் சில இடத்துல நான் பாட்டுக்கு எனக்கு பிடிக்காத இடத்த நகர்ந்துருவேன். அந்த மாதிரி ஒரு ரவிங்கிறவரோட என்னால் மிங்கலாக முடியலை. அவர் நான் வந்ததோடு இங்கே 6 தொகுதி சேர்ந்து ஒரு கலந்தாய் கூட்டம் போட்டு கிளம்புறேன். அப்போ இந்த தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. அவங்க 26ஆம் தேதி வராங்க. நான் போட்டது 23ஆம் தேதி கலந்தாய் கூட்டம். அப்போ இவர் ரவி என்ன சொல்கிறாரு கால் பண்ணி, ரவிங்கிறவர் என்ன சொல்கிறாரு கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி கூட்டம் வாங்கி தம்பிங்கிறாரு. சரியா? இல்லைண்ணே, அது இப்போ தான் நானே வச்சோம், 2 நாள் தானே ஆகுது, எப்படின்னு கலந்தாய் கூட்டம் வைக்கிறது, யாரும் தம்பிங்கெல்லாம் வரமாட்டாங்களே. இல்லை தம்பி வச்சு தான் ஆகணுன்னாரு. நான் தொகுதிக்குள்ளே 2-3 பேர்கிட்ட கேட்டால் அவங்களும் வேணான்னாங்க. சரி, இல்லை தலைமை சொல்லுது, வேறு வழி இல்லை, வைப்போம் அப்படின்னு கலந்தாய் கொடுத்தா வச்சாச்சு. வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பண்ணிக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு நைட்டு அவர் வாட்ஸ்அப் லைனில் வராரு. யார்? சீமானன். என்ன நீ கொடுத்த வேட்பாளர் போடலைன்னா நீ வேலை பார்க்க மாட்டியா? வேலை பார்க்குறதுனா இல்லைன்னா வெளியேறி போய்கிட்டே இரு, எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. நான் உயிரை வெறுத்து ஓடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ நீ உன் பேச்செல்லாம் கேட்டு நான் கட்சி நடத்த முடியுமா? என் பேச்செல்லாம் கேட்டு உன்னை கட்சி நடத்த சொன்னா? என் பேச்சை கேட்டு என் தொகுதியில் நடத்தணும்னு சொல்கிறேன். அந்த உரிமை கூட இல்லையா? டிஎம்கே காரணம் மட்டும் ஊப்பிங்கிற, இதுங்கிற காலை நக்கி பிழைக்கிறேங்கிற. அப்போ நாங்களும் உன் காலை நக்கிக்கிட்டே கிடக்கணுமா? நாங்களாம் அவ்வளோ ஈனப்பிறவியா? கேட்குறோம், காலை நக்கிக்கிட்டு ஒன்றால் நாங்கள் கஞ்சி குடிக்கிறோமா? எங்கனால தான் நீங்கள் கஞ்சி குடிக்கிற. சரிங்கண்ணா, இப்போது வேட்பாளர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா யாருமே பணக்கார வேட்பாளர், தொண்டர்களை கூட யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ், அப்படி தான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இப்போ தேர்தலில் நிற்கிறாங்க, நின்றுட்டு தேர்தலுக்காக காசு செலவு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஏன்டா தேர்தலில் நின்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட்சி விட்டு போயிருக்காங்க, திரும்ப நிற்காமல் வந்திருக்காங்க. ஸோ நம்ம நின்னா வெற்றி பெற மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா வேட்பாளருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் காசை செலவு பண்ணுறாங்க, ஏன் நிற்கிறாங்க, அப்புறம் ஏன் புலம்புறாங்க? உங்களை மாதிரி என்ன புலம்புறேன்னு சொல்கிறீங்க? புரியலையே. புலம்பெல்லாம் எப்படி சொல்கிறது? சீமான் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, ஸ்போர்ட்ஸ் அடிக்கிறேன், திமிரி கேட்குறேன், அடக்குமுறையை அத்துக்கிட்டு வெளியில் வர நீங்கள் என்ன புலம்புறேன்னு கேட்குறீங்க? புரியலையே. அவர் என்ன நம்புகிறோங்க, ஒரு மனிதன் நம்புகிறோம், புரட்சி போடுறோம். நாங்கள் தமிழ் சமூகம் புதுசாக அவரை நம்பி போகலை. சரியா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலை கூப்பிடுறாரு, பசுமன் முத்துராமலிங்க தேவர் தலைமையிலையும் இதே மாதிரி போயிருக்கோம். மேதகுவே பிரபாகரன் அண்ணன் அவங்களும் கூப்பிட்றாங்க, அதுலேயும் மக்கள் போயிருக்கோம். அதே போல் அவங்கள போல் இவர் உயிரை கொடுத்து உண்மை நேர்மையமாக நிற்பார்னு நினச்சி நம்பி போனோம். இவரை கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வைக்காத லெவலுக்கு இவரை கொண்டு போய் வேறு கட்சியில் தான் அடமானம் வைக்கலையே ஒழிய, இவரே அப்படியே தேய்ச்சி எல்லாரையும் காலி பண்ணி விட்டார். இவரை நாங்கள் ஒரு உண்மையான சுதந்திர லெவலுக்கு தான் அவரை நினச்சேன். நான்லாம் உண்மையான சுதந்திர லெவலுக்கு தான் அவரை நினச்சேன். நான் சுதந்திரத்துக்கு தான் நம்ம பயன்படுறோம்னு நினச்சேன். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 540 வேட்பாளர் இருக்காங்க, எக்ஸ் வேட்பாளர் மட்டும். அதை சொல்லும்படி 40 வேட்பாளர் தவிர, அதாவது 236 236 236 ஒரு 40, இன்னும் 2-3 தேர்தல் சந்தி, அதில் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே என்ன ஆச்சு, எங்கே கொளுத்து வேலை பார்க்குறான், சித்தாள் வேலை பார்க்குறான், நல்ல டீ கடையில், அதாவது இப்போ ஒரு அறிமுகமான முகமாயிட்டா அவனால் நார்மல் கடையில் நிற்க முடியுமா? நான் இப்போ ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, ஆனால் அவர் எங்கே கஞ்சா கடை அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமானே தெரியலை, இன்னும் ஆய்வில் தெரியலை. ஆனால் பேர் பாருங்கள் இந்த லெவலுக்கு நாருதுன்னு.
அந்த மாதிரி வேட்பாளராக இருந்தவன் அவனால் போய் நார்மலாக வாழ முடியாமல், கொளுத்து வேலைக்கும் போக முடியாமல், சித்தாள் வேலைக்கும் போக முடியாமல் சிரமப்பட்டவன் எத்தனை பேர்? சரிங்க சார், நீங்கள் 13 வருஷமாக இருக்கீங்க. 13 வருஷம் நம்ம கட்சியில் இருந்துட்டு இப்போ வந்து நீங்கள் சொல்கிற ஆளுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை மேலே வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறது, சீமான் சரியில்லை எது அவதூறு? புரியல, எது? அப்போ இது வந்து உங்களுக்கு 13 வருஷமாக தெரியலையா? உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படும் போது தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி என்ன எனக்கு இப்போ என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இப்போ நீங்கள் சொன்ன வேட்பாளரை போடல, அது உங்களுக்கு எனக்கு பாதிப்பாது. நான் மாவட்ட செயலாளருங்க. நான் என் மாவட்டத்துக்கு எனக்கு தேவையானதை சொல்கிறேங்க. அதை அவர் எனக்கு புரிகிற மொழியில் சொல்லாமல் வெளில போடா நாயன்னு சொல்கிறாருங்க. அதுபோல் ஏற்கனவே அவர் வெற்றிக்குமரனை வெளியில் போன்னு சொல்லும் போதே எனக்கு அவர் ஏங்க இன்னமும் கல்யாண சுந்தரம் அறிவிச்செல்வத்தையும் வெளியில் போன்னு சொல்லும் போதே எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லைங்க. கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லெறியக்கூடாது, ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடாது, வாட்ஸ்அப்பில் எழுதக்கூடாது, மல்லாக்கப்படுத்திட்டு எச்சியை துப்பக்கூடாது. கல்யாண சுந்தரமும் அறிவிச்செல்வமும் திராவிட கட்சிக்கு போகிறேன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்ன போக்கு திராவிட கட்சிகள் போலயே இருக்கே, வாரிசு அரசியல் போலயே இருக்கே, குடும்ப அரசியல் போலயே இருக்கேன்னு நண்பர்களோட பேசுகிறாங்க. அதில் ஒருத்தன் போய் அண்ணன்ட்ட இந்த மாதிரி பேசுகிறானே, நீங்கள் கட்சியை பொது உடைமை ஆக்கலையானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுலேருந்தே அவர் கூட பேச்சை கட் பண்ணிடுறாரு. அண்ணன் நல்லா பேசுவார், நம்மளோட கட் பண்ணலைங்கிற பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள கூட்டத்துக்கு அழைக்காதப்பாங்கிறார். காளியம்மாவே கூட்டத்துக்கு அழைக்காதப்பான்னு ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு. ஒருத்தன் சொல்கிறான், நீ அப்பையிலேருந்தே அண்ணன்ட்ட உண்மையா இல்லை? என்ன அண்ணன்ட்ட உண்மையா? நான் அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவர் பேசி அனுப்பிச்சது இருக்கு. நாகரிகம் கருதி சரி நான் ஒன்று ரிலீஸ் பண்ணால் ஏன் அங்காளி பங்காளி, ஏன் அண்ணன் தம்பி, நம்ம தம்பி இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சில விஷயங்கள்லாம் நான் காட்டாமல் இருக்கோம். அவருக்கு தான் குடும்ப பின்னணி இல்லை, எங்களுக்கெல்லாம் இருக்குது. நான் ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டேன்னா ஏன் அங்காளி பங்காளி, ஏன் தம்பி பிள்ளைங்க என்ன பெரியப்பா இப்படி நடந்துக்கிறாரு, பொது வழியில் இதை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறேன், முதல்ல உன் ஃபேமிலி பிரச்சனையை பாருன்னு சொன்னேன். அதுக்கே என் சொந்தக்காரன்லாம் என்னடா ஏன்டா அவன் ஃபேமிலியை பற்றி பேசுகிற நீ அப்படிங்கிறான். ஐயோ நான் அதை பேசலை பெரியப்பா, அதை விஜயலட்சுமி பிரச்சனை தான் நான் சொன்னேன், அதுதான் ஊர் நாருன பிரச்சனை ஆச்சுங்கிறக்காக அதைத்தான் சொன்னேன். மற்றபடி அவங்க ஃபேமிலியை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் ஏன் அதுக்குள்ளே போய் தலையிட போகிறேன்? அவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு குடும்பத்தை பற்றி பேசுவோமா நம்ம? அதெல்லாம் கிடையாது. ஊர் நாருன விஷயம் இருக்கே, அதை பாருன்னு தான் நான் சொன்னேன். அப்படி எங்கள் ஆளுகளுக்கு கன்வின்ஸ் பண்ணுறோம், நாங்களாம் அப்படி தான் இருக்கோம். அவர் சொல்கிறாரு கல்யாணம் அப்புறம் வேறு வழி இல்லை. அவர் ஐயா தடா சந்திரசேகர்கிட்ட போகிறாங்க, ஐயா இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாள் பயணிச்சிட்டோம், நம்ம கட்சி இப்படியெல்லாம் சொல்லி கூப்பிட்டியல, நாங்கள் வந்து அவரும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, இவர் அதெல்லாம் சேர்க்க முடியாது போனா. அப்போ 2 பேரும் போய் பெட்ஷீட்டை போட்டு தூங்கிக்கணுமா? கல்யாண சுந்தரமா அறிவிச்சொல்வோமா? வந்தாங்க 100% அரசியல் பண்ணலாம், மக்களுக்கு நன்மையாக இருக்கலாம்னு வந்தாங்க. சரி இப்போ 70% பண்ணால் போதும்னா அங்கே எங்கே போயிட்டாங்க? அப்படி தான் அவரும் போயிட்டார், அப்படி தான் திலீபன் போயிட்டார், அப்படி தான் அறிவிச்சலும் போயிட்டார். அடுத்து நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? செய்வோம், போய் பெட்ஷீட் போட்டு தூங்கிக்கவா? இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இதுவும் வந்து திராவிட கட்சி மாதிரியே இருக்குது, நாம் தமிழர். ஏங்க திராவிட கட்சி மாதிரிலாம் அதோட மோசமாக இருக்குது, இயக்கமாக இருக்க கூட தகுதி இல்லாதது கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லை வேற சீமானை தவிர்த்து வேறு யாரும் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்க கட்சியில்? யாரையும் ஆக விட மாட்டார். நீங்கள் ஏன் அவர் மட்டும்தான் குற்றவாளி? நீங்கள் ஏன் அடுத்தவங்களெல்லாம் கேட்குறியா? கொஞ்ச நாளாக அவர் வெற்றி அண்ணன் தான் ட்ரீட் பண்ணுறாரு, பாக்கியராஜ் அண்ணன் தான் ட்ரீட் பண்ணுறாரு. அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாருங்க, அவர் தான் பண்ணுவார், அவர் தவறாக தான் பண்ணுவார். இப்போல்லாம் ஆள் ரொம்ப மன அழுத்தத்துக்காக எவனையுமே காமனாக பேசுகிறது கிடையாது. பொது வழியில் சொல்ல முடியுமா? சாவுல மீது மாமா மகளை அறிவிச்சுப்படியா மாற்றுனீங்க என்ன காரணம்? அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னா சொல்லுங்க, அப்பதான் தெரியும். பொது வழியெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் மாற்றினதை அவரே கேளுங்க. ஏன் மாற்றின ஒரு ஆளை அறிவிச்சு மாற்றினா அவங்க எவ்வளோ சின்ன சின்ன சிக்கல் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இதை வந்து சொல்கிறீங்க உங்கள் தேவையில்லாத உங்கள் மாவட்டத்துலேயும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. என் மாவட்டத்து பிரச்சனைன்னு நான் இப்போ உடனே சொல்லிடுவேன். இப்போ உங்கள் மாவட்டத்தில் ஏன் வந்து நீங்கள் சொன்னால் இல்லாமல் இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணுறாரு அவர்? அது பணம். அப்போ வேட்பாளர்கள்லாம் பணத்தின் அடிப்படையில் தான் போடுறாரு. ஆமாம், வேட்பாளர்கிட்ட பணம் வாங்க மாட்டார். அப்புறம் யார்கிட்ட வாங்குவார்? ஏடிஎம்கே டிஎம்கே யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோக்க வைக்கணும். உங்களை ஜெயிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ், அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு, தோக்கடிக்கணும்னா ஒரு பேக்கேஜ், ஜெயிக்க வைக்கணும்னா ஒரு பேக்கேஜ். நீங்கள் நாம் தமிழ் வந்து வேட்பாளர் போட்டால் எப்படி அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க, தோல்வி ஆடுவாங்க? அதாவதுங்க இந்த ஓயாமல் சொல்ல போர் அடிக்குதுன்னு எல்லா சேனல்லையுமே சொல்கிறதுனால இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள். சரியா? 2021 தேர்தல், 2016 தேர்தல், கோட்டை குமார்னு ஒருத்தர் சிவகங்கையில் நிற்கிறார்.
சரியா? கோட்டைக்குமாரன் சிவகங்கையில் நிற்கிறார். 2021 தேர்தல். சிவகங்கையில் நின்னா நிறையா வாக்கு வாங்குவாரா, திருப்பத்தூரில் நின்னா நிறையா வாக்கு வாங்குவாரா? சிவகங்கை தான். நின்னா அறிமுகமான ஏரியா, அவர் வீடும் சிவகங்கை தான். உறவினர்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. வீடும் சிவகங்கை தான். இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆமாம். அதாவது மதுராந்தகம் வந்து மண், செய்யூர் வந்து கடற்கரை. இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கு வித்தியாசம் கூட இருக்கும். ஆனால் திருப்பத்தூருக்கும் சிவகங்கைக்கும் மண் வித்தியாசமே இருக்காது. ரெண்டுமே ஒரே பிளேட்டு தான். சரியா? அப்போது ஒரே கம்யூனிட்டி தான் ரெண்டு பக்கமே. அப்போ அவர் சிவகங்கையில் இருந்தால் நல்லாயிருக்கும். சரியா? இதை நல்லா கேட்டுங்க. சிவகங்கையில் இருந்தவரை தூக்கி வந்து திருப்பத்தூரில் போடுறாரு. சிவகங்கையில் இருந்தவரை திருப்பத்தூரில் போடுறாரு. காரைக்குடியில் இருக்க மல்லியாவை கொண்டு போய் சிவகங்கையில் போடுறாரு. சரியா? திருப்பத்தூரில் இருக்க சிவராமனை கொண்டு போய் திருமயத்தில் போடுறாரு. இந்த 3 தொகுதியிலையும் மண்ணின் மைந்தரை போடலைன்னொன்னே மண்ணின் மைந்தர் தான் ஆளணும்னு சொன்ன அந்த கொள்கையிலேருந்து அவர் வெளியேறாருன்னு சொல்லி பசங்களாம் புலம்புறாங்க, தவிக்கிறாங்க, மாற்றி கேட்குறாங்க, பல முறை அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாங்க. அவர் ஸ்டாலின், பார்த்த சாரதி அப்படி இப்படின்னு பல முறை சென்னைக்கு வராங்க. அவங்கள கேவலமாக ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிடறாங்க. இது போல் குழப்பத்துக்கு இடையில் அந்த தேர்தல் நடக்குது. இந்த கோட்டைக்குமாரை இங்கே எதுக்கு கொண்டு வந்து போடுறாங்க? மருதுவேலகராஜ்னு ஒருத்தர் நிற்கிறார் அங்கே. முன்னாள் நமது எம்ஜிஆருடைய ஆசிரியர் அவர் நிற்கிறார். அவர் கல்லர் கம்யூனிட்டி. ஆமாம், தெரியும் எனக்கு. கோட்டைக்குமார் கல்லர் கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட தூரத்து ரிலேஷன் தான். இவரோட வாக்கை உடைக்க வேண்டிய அவசியம் இவருக்கு எங்கேருந்து பிறக்குது? இதுதான் அவரோட அஜெண்டா. அப்போ யாருக்கிட்ட பணம் வாங்கினாருங்க? அதெல்லாம் நம்ம சொன்னால் அப்புறம் அதுக்கு நான் ஜாட்சி சொல்லணும், ப்ரூஃப் சொல்லணும். இல்லைன்னா அது எனக்கு தவறாக வந்து முடியும். இதுதான், இது மாதிரி தான், இதுதான் அஜெண்டா. இதுதான் நடந்து எல்லா தேர்தலையும் வந்து அப்படி தான் பண்ணுறாரு. எல்லா தேர்தலையும் ஒரு இடத்துல 2 கோடி ரூபா பணம் வாங்கி, முக்கியமான இடத்துல 2 கோடி ரூபா பணம் வாங்கி தேனி பாராளுமன்றத்தில் வேட்பாளர் யாரை போடணும், யாரை போடக்கூடாது, இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லை. ஆதாரத்தை வச்சுட்டு அவன் தப்பு பண்ணுவானா? அதெல்லாம் அவரை கவர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ ஃபர்கானாவை மாற்றுறதுக்கும் அதான் காரணமா இருக்கலாம். பொதுவில் அவரே சொல்லுங்க ஏமாத்தணும். அந்த தங்கச்சி வேணாமா? இல்லை ஃபர்கானா வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அறிவத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க. மத்திய சென்னைக்கு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ திடீர்னு மாற்றிக்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல. அப்புறம் நீங்கள் சொல்கிறது போய் தானே. ஃபர்கானாக்கும் அந்த போய் தானே ஏதோ ஒரு சிக்கலாக இருக்கலாம்ல. அப்போ அந்த தங்கச்சியை அறிவிக்கும் போது அவங்க நட்பு சுற்று ஒரு சிந்தனையில் இருந்திருப்பாங்கள்ல. திடீர்னு மாற்றும் போது ஏதாவது சொல்லியிருப்பாங்களே. யாரோட தலையீடுல அதை மாற்றினா ப்ரெஸ் மீட்டாவது வைக்கணும். புஸ்குன்னு என்ன மாத்துறேன், கரெக்டாக சொல்லு, அதுக்கு விளக்கம் சொல்லு. பொதுமக்கள் தானே, பப்ளிக்கு புரிய வைக்கணும்ல. மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்டு போகிறோம். அந்த மக்களுக்கு புரியும். இந்த மாதிரி தங்கச்சி இது கார் வச்சுருந்தேன், இந்த தங்கச்சிக்கு இந்த டயத்தில் உடம்பு சரியில்லை, அதனால் நான் மாற்றுறேன் சொல்லணும்ல. சொல்லணுமா இல்லையா? அது என்ன ஜனநாயகம் தானே. ஜனநாயகத்தை என்ன சர்வாதிகாரம் மாதிரி என்ன இராணுவமாக நடத்துகிறோம்? இராணுவமே வந்து உபயோக ஆர்டர்னா போலீஸ் ஸ்டேஷன் என்ன புரியலை எனக்கு. இது என்ன கோமாளியா நாங்களாம்? நாம் நம்ம கட்சியில் பயணிக்கிற தம்பிங்க எல்லாருமே தமிழ் தேசியம், தமிழருக்கான நாடு, என்ன இயற்கை அப்படி வந்தவங்க. அவங்களால வந்து வெளியில் போய் திராவிட கட்சியில் இணைஞ்சு பயணிக்க முடியாது. இந்த தளத்தில் நின்னவங்க அந்த தளத்தில் போய் நிற்க ஒவ்வாமை கண்டிப்பாக இருக்கும். இங்கே இருந்துட்டு அங்கே போனால் கவுச்சி வாடை அடிக்கும். அதோடு இணைந்து பயணிக்க முடியாது. வேறு என்ன பண்ணுறதுன்னு வழி இல்லாமல் இங்கே இருக்காங்க. எல்லாமே உங்களை மாதிரி நிர்வாகிங்க எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. சரியா? 90% பேர் அதே போல் தான் இருக்காங்க. பெட்டர் இல்லைங்கிறதுனால இருக்காங்க. இது மாதிரி அதாவது வந்து ஒரு மாட்டுக்கறி சாப்பிடாதவனா மாட்டுக்கறி சாப்பிட்ற இடத்துல எப்படி நிப்பாட்ட முடியாதோ அந்த மாதிரி திமுக அதிமுகவுக்கு போக முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு போய் நிற்கிறக்கோ அவங்களுக்கு நின்று வேலை செய்கிறக்கோ ஒரு தளம் தேவைப்படுது, ஒரு நிழல் தேவைப்படுது. கட்டாயமாக தமிழ்நாடு முழுவதும் நான் இதில் தீர்க்கமாக சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு என்ன முடிவு வேணாலும் எடுப்போம். இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் பயணித்து சிதறி கிடக்கிற தலைவர்களாக இருந்த முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்களை சேர்த்து என்ன பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் கூட்ட முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி 6 மாதம் உருவாக்குறதுக்கான காலத்தை எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர், இவங்கெல்லாம் செயற்குழு உறுப்பினர், இத்தனை நாள் பொதுக்குழுவில் இருந்தால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் செயற்குழு உறுப்பினராக மாறுவாங்கங்கிறதெல்லாம் சொல்லி பைலாக ரெடி பண்ணி எலெக்ஷன் முறையில் ஜனநாயக முறைப்படி மூடிய கவரில் முத்திரையிட்ட சவறு வாக்கு செலுத்துகிற மாதிரி
அதாவது ரிட்டையர்மெண்ட் சர்ச்சு, ரிட்டையர்மெண்ட் போலீஸ் அதிகாரிகள் போன்ற நபர்களை வச்சு அந்த எலெக்ஷனை நடத்தி எப்பவும் ஜனநாயக முறைப்படி நடக்கிற மாதிரி தமிழருக்கான ஒரு கட்சியை நாங்கள் கண்டிப்பாக கட்டமைப்போம். பொது உடைமை நாம் தமிழர் கட்சியாக அது இருக்கும். கட்சி என்னோடது நீயே வச்சுக்கோ, உன்னோட கட்சியை நீயே வச்சுக்கோ. பவுன்சர்களை வச்சு எப்படி எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களை உங்ககிட்ட அண்ட விடாமல் நீ தள்ளி விட்றியோ, நீயே போய் தெரு தெருவா இறங்கி கட்டமைச்சுக்கோ, நீயே போய் தெரு தெருவா வார்டு பிரச்சனையை தீர்த்துக்கோ, நீயே போய் வார்டு ஓட்டு கேட்டுக்கோ. உன்னை அந்த சூழலுக்கு நான் 2026க்கு நான் தள்ளலைன்னா நான் சரியான ஆள் கிடையாது. நீங்கள் வேணா பாருங்கள். அதோட சொல்கிறேன், நீ மட்டும் பிஜேபியை விட ஒரு ஓட்டு நீ கூட வாங்கிரு இந்த தேர்தலில். அண்ணாமலையோட உழைப்பு என்ன, உன்னோட உழைப்பு என்னன்னு நீ இந்த களத்தில் ப்ரூவ் பண்ணிடு. நீ சொல்கிறத நான் கேட்குறேன். இல்லை, இப்போ கட்சியில் வந்து பெரியவங்க எல்லாமே இந்த மாதிரி நிறைய 2026 2021 பிஜேபியை விட நாம் தமிழர் கட்சி கூட, சரியா? ஆனால் 2024 நான் சொல்கிறேன், நீ கூட ஏற்கனவே வாங்கியிருக்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ பிஜேபியை விட ஒரு ஓட்டு நீ கூட வாங்கிவிடு. ஓவரால் ஓட்டு ஒரு ஓட்டு நீ கூட வாங்கிவிடு, சரியா? நீ சொல்கிறத நான் கேட்குறேன். நீ எவ்வளோ நாளைக்கு நீ மக்களை ஏமாத்துவ, எவ்வளோ நாளைக்கு வெளிநாட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட பணத்தை வாங்கி தின்னுக்கிட்டு தெரியுவாங்கிறத பார்த்துடலாம். அந்த முகத்திலே கிளிக்காமல் நான் இந்த தளத்தை விட்டு நகர மாட்டேன். நீ என்ன வேணாலும் உன் பிள்ளை அவதூறு பரப்பு. நீ உன்னால் என்ன பரப்ப முடியுமோ நீ பரப்பு. திருட்டு பையன் சொல்லு, மொல்ல மாதிரி பையன் சொல்லு, கேடு கட்டவன் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு. சரிங்க சார், இது வரைக்கும் உங்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.